தேர்தல் வாக்குறுதியின்படி தங்களின் நீண்டகால கோரிக்கையான காலமுறை ஊதியம் வழங்கி பணி நிரந்தரம் செய்து தர அரசுக்கு கோரிக்கை வைத்து நவம்பர் 5 அன்று தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி அனைத்து ஊழியர்கள் சங்கத்தின் சார்பாக மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி அனைத்து ஊழியர்கள் சங்கத்தின் சார்பாக ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி மாநில, மாவட்ட திட்ட அலுவலகம் மற்றும் வட்டார வள மையங்களில் வேலைவாய்ப்பு அலுவலகம் எழுத்துத் தேர்வு மூலமாக பணியாணை பெற்று 10 முதல் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து தொகுப்பூதியத்தில் முழு நேரமாக பணி செய்து வரக்கூடிய 1300 பணியாளர்களின் நீண்டகால கோரிக்கையான காலமுறை ஊதியத்தை வழங்கி பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் நடைபெற்றது. தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி அனைத்து ஊழியர்கள் சங்கத்தினுடைய மாநில தலைவர் தோழர் வாலண்டின் பிரிட்டோ உண்ணாவிரத போராட்டத்திற்கு தலைமை தாங்கினார். மாநில துணைத் தலைவர் தோழர் விஜயலட்சுமி அவர்கள் வரவேற்புரையாற்றினார். வாலண்டின் பிரிட்டோ மாநில தலைவர், தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி அனைத்து ஊழியர்கள் சங்கம், தொகுப்பூதிய முழுநேர அலுவலக பணியாளர்கள். ஒருங்கிணைந்த பள்ளி கல்வியில் 23 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக மாநில, மாவட்ட மற்றும் வட்டார வள மையங்களில் வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாக 10 முதல் 23 ஆண்டுகளாக எந்தவித குறையும் இல்லாமல் தொடர்ச்சியாக பணி செய்து வருகிறோம். எங்களது ஒற்றை கோரிக்கையான வாழ்வாதாரம் பாதுகாக்க பணி நிரந்தரம் வேண்டி இன்றைய நாள் ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டம் நடத்துகிறோம். தளபதி கலைஞர் வழியில் வந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் மற்றும் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களும் மற்றும் மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்களும் எங்களது வாழ்வாதார கோரிக்கையினை ஏற்று பணி நிரந்தரம் செய்து தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் இதில் மாற்றுத்திறனாளிகள் 107 பேரும், அதிகமான பெண்களும் மற்றும் விதவைகள் உட்பட 1300 என்ற குறைந்த எண்ணிக்கையிலே நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு ஏற்கனவே தருகின்ற ஊதியத்தோடு சிறிது தொகை ஒதுக்கினால் எங்களது வாழ்வாதாரம் மீட்படையும். எங்களது கோரிக்கையை ஏற்று அரசு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இதன் மூலம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. பொதுச் செயலாளர் லட்சுமணன், நிர்வாகிகள் கா. முத்துக்குமார், மா. சுமதி, வெங்கடேச பெருமாள், ரா. துரைபாண்டி, கே. ரகு, டி. நாகையா, டி. மங்கையர் திலகம், அசோக் குமார், எம். பரஞ்சோதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி அனைத்து ஊழியர்கள் சங்கத்தினுடைய மாநில பொருளாளர் தோழர் சொர்ணலதா அவர்களும், மாநில துணைத் தலைவர் தோழர் சந்திரசேகர் ஆகியோர் கோரிக்கை விளக்க உரையாற்றினர். தமிழ்நாடு கல்வித்துறை நிர்வாக அலுவலர் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் தோழர் நா. வினோத்குமார் அவர்கள் துவக்க உரையாற்றினார். ஒருங்கிணைந்த பள்ளி கல்வியில் மாநில மற்றும் மாவட்ட திட்ட அலுவலகம், வட்டார வளமைய அலுவலகங்களில் பல்வேறு நிலைகளில் கல்லூரி படிப்பு முடித்து அதிகமானோர் வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாக எழுத்துத் தேர்வு இன சுழற்சி முறையில் தேர்வு செய்யப்பட்டு பணியாணை பெற்று எவ்வித தொய்வுமின்றி தொடர்ந்து 10 முதல் 23 ஆண்டுகளாக தொகுப்பூதியத்தில் முழுநேர அலுவலராக பணிவு செய்து வரக்கூடிய சூழலில் ரூபாய் 12,000 முதல் 20,000 வரையில்தான் ஊதியம் பெறுவதாகவும், அதிகமான மாற்றுத்திறனாளிகள், பெண்கள் மற்றும் விதவைகள் உட்பட 1300 பேர் என்கின்ற குறைந்த எண்ணிக்கையில் தான் தாங்கள் இருப்பதாகவும், பல மாநிலங்களில் தமிழகத்தின் பிற துறைகளில் பணியாளர்கள் தொடர்ந்து பணி நிரந்தரம் செய்து வரக்கூடிய சூழலில் தங்களின் தொடர் கோரிக்கையை கனிவோடு பரிசீலித்து தமிழக அரசு தங்களின் நீண்டகால கோரிக்கையான காலமுறை ஊதியத்தை வழங்கி பணி நிரந்தரம் செய்து தர வேண்டும் என வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம், தமிழ்நாடு கல்வித்துறை நிர்வாக அலுவலர்கள் சங்கம் மாநில நிர்வாகிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவளித்தனர். வடசென்னை தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் அந்தோணிசாமி, தமிழ்நாடு கல்வி நிர்வாக அலுவலர் சங்கத்தினுடைய மாநில செயலாளர் முகமது நாசர், வடசென்னை தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் வை. சிவக்குமார், தமிழ்நாடு கல்வி நிர்வாக அலுவலர் மாநில துணைத் தலைவர் சி.ஜே. குறிஞ்சிவேலன், தென் சென்னை தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் முத்துக்குமாரசாமி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வித்துறை அனைத்து ஊழியர்கள் சங்கத்தின் சார்பாக தங்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க கோரியும் காலமுறை ஊதியத்தை வழங்கி தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றிட வேண்டும் என தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக கோஷங்களை எழுப்பினர். தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினுடைய மாநில பொருளாளர் தோழர் டேனியல் ஜெய்சிங் அவர்கள் நிறைவுரையாற்றினார். தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி அனைத்து ஊழியர் சங்கத்தின் சார்பாக நடைபெற்ற இந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்திற்கு வருகை தந்து ஆதரவினை நல்கிய பங்கு கொண்ட அனைத்து ஊழியர்களுக்கும், நண்பர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி அனைத்து ஊழியர்கள் சங்கத்தினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் தோழர் இதயவேந்தன் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார்.